ஸோ பீம் அப்படின்னா என்னன்னா மேக்ஸிமம் வித் ஆஃப் த வெசல். அந்த வெசல் வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் வந்து வித் இருக்குது அப்படிங்கிறதா வந்துட்டு பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு டிராஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1 செகண்ட். டிராஃப்ட் அப்படின்னா டெப்த் ஆஃப் த வாட்டர் நீடட் டு ஃப்ளோட் அந்த வெசல். அது எவ்வளோ தண்ணி வந்து தேவைப்படுது, அந்த வாட்டர் வந்து அந்த வெசல் வந்துட்டு இது ஃப்ளோட் ஆகுறதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு பேர் தான் வந்து டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஃப்ளோட் ஆகிறதுக்காக வந்துட்டு அந்த வெசல் ஃப்ளோட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்க தண்ணி தான் வந்துட்டு என்ன டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கீழே அப்படின்னா மெயின் சென்டர் லைன் ஆஃப் அ வெசல் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ ஹல் தட் இன்க்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி இன் வாட்டர். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு மெயின் சென்டர் லைன், அந்த வெசலோட மெயின் சென்டர் லைன் ஆஃப் த மெயின் சென்டர் லைன் தட் இன்க்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி இன் வாட்டர். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு வாட்டரை வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது வாட்டரில் அதோட ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது பேர் தான் வந்துட்டு கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜாமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஹைவே, டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிட்யூமினஸ் ஆஃப் கான்கிரீட் ரோட்ஸ், என்ட்ரன்ஸ் ஆஃப் ரோட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஜாமெட்ரிக் டிசைன். அந்த பீம் இருக்கு இல்லையா, அந்த பீம் வந்து என்ன அப்படின்னா கப்பலோட மிகப்பெரிய அகலமாக தான் வந்து பீம் சொல்லுவாங்க. அதாவது டெப்த் ஆஃப் த வெசல். டெப்த் ஆஃப் த வெசல் அப்படிங்கிறது வந்து எது ரெண்டோட அடிஷன் அப்படின்னா ஃப்ரீ போர்ட் ப்ளஸ் டிராஃப்ட். ஸோ ஃப்ரீ போர்ட் அப்படிங்கிறதுக்கோட ஃப்ரீ போர்ட் அப்படிங்கிற ஹைட்டோட அடிஷனும் ப்ளஸ் டிராஃப்ட் அப்படிங்கிற ஹைட்டோட அடிஷனும் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டெப்த் ஆஃப் த வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீ போர்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஹைட் பை விச் a vessel is above the water and marks the difference from water line to the uppermost water tight deck of the board. இந்த ஃப்ரீ போர்ட் அப்படிங்கிறதா வந்துட்டு ஹைட்டு பை இந்த எவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த வெசல் வந்து வாட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, இந்த வெசல் வந்துட்டு மிதக்கிறதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு பேர் தான் வந்து டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து அந்த கப்பல் வந்து தண்ணிக்கு அடியில் மூழ்கி இருக்குது அப்படிங்கிறது பேர் தான் வந்து டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரீ போர்டு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கப்பலுக்கு மேலே வந்துட்டு எவ்வளோ தண்ணிக்கு மேலே வந்து எவ்வளோ தூரம் வந்து கப்பல் இருக்குது அப்படிங்கிற பேர் தான் வந்துட்டு ஃப்ரீ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த ஃப்ரீ போர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த வாட்டர் லைன் டு த அப்பர் மோஸ்ட் வாட்டர் டைட் டெக் ஆஃப் த போர்டு. இந்த வாட்டர் லைனில் இருந்துட்டு அது வந்து ஸோ இதுதான் வந்து வாட்டர் லைன். ஓகேங்களா, இந்த வாட்டர் லைன்லேருந்து அப்பர் மோஸ்ட் வாட்டர் டைட் டெக் ஆஃப் த போர்டுக்கு வரைய வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து ஹைட் இருக்கோ அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ போர்டு. வாட்டர் லைன்லேருந்து அப்பர் மோஸ்ட் வாட்டர் டைட் டெக் ஆஃப் த போர்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் ஹைட் இருக்கோ அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ போர்டு. அதே மாதிரி வந்துட்டு வாட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த கப்பல் வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ரீ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராஃப்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, 1 செகண்ட், அந்த டிராஃப்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு வாட்டர் லைன்லேருந்து லோயர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த டெக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த எவ்வளோ தண்ணி இருக்கும் அதுக்கு வந்துட்டு வெசல் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு வந்து தேவைப்படுற தண்ணிக்கு பேர் தான் அந்த டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃப்ரீ போர்டு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் அவ்வளோ அதிகமாக வந்துட்டு அந்த தண்ணி வந்து அந்த கப்பல் வந்து தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போகாது. இந்த ஷிப் வித் கிரேட்டர் ஃப்ரீ போர்டு இஸ் லெஸ் லைக்லி டு பி ஃப்ளட்டட் ஆர் ஸ்வாம்ப்டு பை வேவ்ஸ் தேன் அதர் ஒன். இந்த லோயர் ஃப்ரீ போர்டு அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ போர்டு வந்து அதிகமாக இருக்கிறது வந்துட்டு ஈஸியாக வந்து அந்த தண்ணினால் வந்து அடிச்சுட்டு போகாது. தேன் த அதர் வித் லோயர் ஃப்ரீ போர்டு வந்து கம்மியாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீ போர்டு அதிகமாக இருக்கிறது வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து ஈஸியாக வந்து மிதந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லைனா வந்து தண்ணியில் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி போகிறது, அதுதான் வந்துட்டு ஃப்ரீ போர்டோட கெப்பாசிட்டி. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஷிப் பயான்சி, ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃப்ரீ போர்டு. கப்பல் வந்து மூழ்கிறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இல்லைனா ஷிப் பயான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்டிங் த வெசல் ஃப்ரம் பீங் வாஷ்ட் அவே ஓவர்போர்ட் பை வேவ்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்தது டிராஃப்ட் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வாட்டர் லைன் அண்ட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஷிப். வாட்டர் லைனில் இருந்துட்டு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஷிப் வரையும் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃப்ட் எய்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா,
ஸோ ஃப்ரீ போர்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இது எவ்வளோ தூரம் வந்துட்டு கப்பல் வந்து வாட்டருக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதா வந்துட்டு ஃப்ரீ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டிராஃப்ட் அப்படிங்கிறது கப்பல் எவ்வளோ தூரம் வந்து வாட்டருக்கு கீழே இருக்குது, வாட்டர் லைன் கீழே இருக்குது அப்படிங்கிறதா வந்து டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டெப்த் அப்படின்னா டெப்த் ஆஃப் த வெசல் அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டோட அடிஷன், அதாவது ஃப்ரீ போர்ட் ப்ளஸ் டிராஃப்டோட அடிஷன் தான் வந்துட்டு டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்துட்டு சாஃப்ட் ஸ்ட்ராட்டம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 1.20 மீட்டர் வரை இருக்கும். அதுக்கடுத்து ஹார்ட் ஸ்ட்ராட்டம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 1.80 மீட்டர் வரை இருக்கும். ஓகேங்களா. இந்த மினிமம் ஹார்பர் டெப்த் வந்துட்டு லோடட் டிராஃப்ட் ப்ளஸ் 1.20 மீட்டர் வந்து சாஃப்ட் ஸ்ட்ராட்டம் வரைய இருக்கும். அதுக்கடுத்து லோடட் டிராஃப்ட் ப்ளஸ் 1.80 மீட்டர் வந்து ஹார்ட் ஸ்ட்ராட்டம்க்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் லோடட் டிராஃப்ட்டு ப்ளஸ் 1.20 மீட்டர் வரைய வந்துட்டு சாஃப்ட் ஸ்ட்ராட்டம்க்கு வந்து இருக்கும். இதே வந்துட்டு லோடட் டிராஃப்ட்டு ப்ளஸ் வந்து 1.80 மீட்டர் வந்து ஹார்ட் ஸ்ட்ராட்டம்க்கு வந்து டெப்த் ஆஃப் த வெசலாக வந்து இருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பிளிம்சோல் லைன் இல்லைனா நேச்சுரல் லைன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். என்ன அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு கப்பலில் வந்து வெயிட் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கான வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு பிளிம்சோல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் லோட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்டான ஒன்று கிடையாது. அது இது வந்துட்டு எல்லா வெசலுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது, எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இது ரெண்டு விஷயத்தினால வந்துட்டு இது வந்து வேரி ஆகும். என்னென்ன அப்படின்னா வந்துட்டு சாலினிட்டினாலையும் டெம்பரேச்சர்னாலையும் வந்து வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு லீகல் லிமிட் ஆஃப் லோட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு பிளிம்சோல் லைன் இல்லைனா வந்துட்டு நேச்சுரல் லோட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஓவர்லோடிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு பிளிம்சோல் லைன் இல்லைனா லோட் லைனா, இந்த வாட்டர் லைன் நேச்சுரல் லோட் லைன் இல்லைனா பிளிம்சோல் லைன். இது வந்து யார் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு சாமுவேல் பிளிம்சோல் அப்படிங்கிறவர் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. இண்டிகேட்டிங் த லீகல் லிமிட் டு விச் ஷிப் மே பி லோடட் ஃபார் ஸ்பெசிஃபிக் வாட்டர் அண்ட் டெம்பரேச்சர். எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கும், எவ்வளோ டென்சிட்டி, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் அண்ட் சாலினிட்டி, இது ரெண்டையும் பொறுத்து தான் வந்துட்டு அந்த இது லோட் ஃபேக்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகேங்களா. இந்த டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் த லெவல் பிகம்ஸ் வார்ம் வாட்டர். அது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த லெவல் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அந்த இது வந்துட்டு வாட்டர் வந்து ரொம்ப வந்து வார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டென்சிட்டி வந்து கம்மியாகும், இல்லை பயான்சி வந்து ரொம்ப வந்து குறையும். அது பயன்ஸ் வந்து குறையும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு வாட்டர் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது அதில் உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்து மூவ் ஆகும். அப்போ வந்துட்டு மாலிகுல்ஸில் இருக்கிற கேப் வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது அதில் வந்துட்டு பயான்சி வந்து கம்மியாக இருக்கும். அதே வந்துட்டு பயான்சி அப்படின்னா அந்த ஸ்டெபிள் ஷிப் இருக்கு இல்லையா, அது ஸ்டேபிளாக இருக்கிற அந்த கெப்பாசிட்டி அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அந்த டென்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த வாட்டரோட டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கம்மியாகும். இது வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி வந்து கோல்டு வாட்டரை விட கம்மியான டென்சிட்டியும் கம்மியான பயான்சியும் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு சாலினிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது வந்து எதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா பிளிம்சோல் லோட் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இல்லைனா வந்துட்டு லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல் அதை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதில் வந்துட்டு அதிகமான உப்பு இருக்கிற வாட்டர் வந்து அதிகமான டென்சிட்டியும், கம்மியான உப்பு இருக்கிற வாட்டர் வந்துட்டு டென்சிட்டி வந்து கம்மியாகவும் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து எதை வந்து எதோட சிம்பிள் அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லோட் லைன் இல்லைனா பிளிம்சோல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க.